அடடே, வாங்க வாங்க வாங்க. அடே, இது யாரு? முக்காயி மவ அபிராமியா? ஆமா சித்தி, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எட்டி என்ன டீ இப்படி கேட்டுப்பிட்ட? எப்படி மறக்க முடியும்? நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தோம்ல. அப்புறம் நாங்க எல்லாம் அங்கே இங்கே துபாய் வேற ஊருக்கெல்லாம் போயிட்டாலும் திரும்ப நம்ம ஊருன்னு வரும்போது இங்க எங்களுக்காக இருக்கிறது நீங்க தானே டீ. ஆமா சித்தி. அப்புறம் மரகதங்கா எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கா. பிள்ளைங்கெல்லாம் தான் கதிரு. சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கப்பா கதிரு. அட, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. தான் இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. ஆமா, எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. தான் பக்கத்துல நிக்கிறது தான் மருமக. தான் ரெண்டு அவன் பிள்ளைங்க தான். ஓ ஓ, சரி சரி, சந்தோஷங்க்கா. அப்புறம் காயத்ரி வரல? இல்ல அபிராமி, அவ வீட்டுக்காரருக்கு வேலை, அப்புறம் மாமியார் எல்லாம் இருக்காங்க. 10-15 நாள் இங்க வந்து இருக்க முடியாதுல்ல, அதனால வரல. தான் முன்னால நிக்குதே, இது அவ பொண்ணுதான். ஓ ஓ, சரி சரி, ஒரு பிள்ளை தானா? ஆமா ஆமா, அவளுக்கு ஒண்ணுதான். சரிக்கா. அப்புறம் இன்னும் யாரோ நிறைய பேர் வரதா சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வந்திருக்காங்க. இதான் மருமகளுடைய சித்தி குடும்பம், அப்புறம் அவன் கதருடைய ஃப்ரெண்டு குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க. தான் வண்டியில இருந்து எல்லாம் பேகு எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி சரிக்கா, எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் எல்லாரும் வந்து ஒன்றா இருந்து எத்தனை காலம் ஆச்சு. வாங்க வாங்க, வீடெல்லாம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்கேன். வாங்கக்கா. அபிராமி, அப்புறம் உனக்கு ஒரு மகன் உண்டுல்ல, அவன் எங்க? ஆமா சித்தி, அரவிந்த். அவன் வேலைக்கு போயிருக்கான். அவன் தான் நீங்கள் வரீங்கன்னு சொல்லவும் வீட்டில் எல்லாம் சரி பண்ணி, அப்புறம் ஃபேனு லைட்டெல்லாம் இல்லாமல் கிடந்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சான். ஓஹோ, சரி சரி. ஓ மகன் வேலைக்கு போற அளவுக்கு ஆயிட்டானா? அவன் என்ன வேலை, தோட்டமா தரவா? ஐயோ சித்தி, அவன் போலீஸாக இருக்கான். என்னடி சொல்றே? எத்தே போலீஸா? பரவாயில்ல டி. புருஷன் போனதுக்கு அப்புறம் ஒத்த மகனை வச்சுக்கிட்டு என்னமெல்லாம் கஷ்டப்பட்ட. எப்படியோ அந்த பையனை நல்லபடியா படிக்க வச்சு போலீஸ் ஆக்கிட்ட. இனி உனக்கு எந்த கவலையும் இல்ல, பாத்துக்க. ஆமா சித்தி. சரி வாங்க, எல்லாரும் என்ன வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உள்ள வாங்க. சக்தி, பழைய வீடுனாலும் நல்ல வசதியா இருக்குல்ல சக்தி? இருக்கு இருக்கு. ஏன் சக்தி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலையா? ஏண்டி, வீடா இது? சுந்தர்சி அரண்மனை மாதிரி இருக்கு. எவ்வளோ ரூமு, எவ்வளோ சந்து, எவ்வளோ பொந்து, எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வர்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. சக்தி, பெரிய வீடா இருக்கிறதுனால தான் நம்ம இத்தனை பேர் வந்தாலும் தங்குறதுக்கு இடம் இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போறீங்க? எங்க கூடவே இருங்க. சித்தி சித்தி, நாங்க வெளிய போய் விளையாடுறோம். இங்க பாருங்க, இது நம்ம ஊரு கிடையாது, இது வேற ஊரு. வெளியெல்லாம் போய் தனியெல்லாம் விளையாட கூடாது. அங்க பிங்கு டிங்கு அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வேணா போய் விளையாடுங்க, சரியா? ஓகே சித்தி. டிமுகி, வா நம்ம போய் பிங்கு டிங்குவோட விளையாடலாம். கையில நம்ம வந்தது சரி, முகிலையும் நிலாவையும் கூட்டிட்டு வந்ததெல்லாம் வேண்டாத வேலை. அதுங்க பண்ற சேட்டுக்கு இங்க தெரியாத ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனையாக போகுது பாத்துக்க. ஐயோ சக்தி, குழந்தைங்களால என்ன பிரச்சனை வந்துற போகுது? அது மட்டும் இல்லாம இங்க இத்தனை குழந்தைங்க வரும்போது அவங்க 2 பேரும் வரணும்னு அடம் பிடிக்கிறாங்க. எப்படி விட்டுட்டு வர்றது? ஸ்கூலும் லீவு. அதனாலதான் சரி, கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்ததெல்லாம் சரிதான், போற வரைக்கும் பத்திரமா நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்ட. ஐயோ, நான் பாத்துக்கிறேன் சக்தி. சூச்சு போடணும். சூச்சு வருதா? சரி வா போலாம். சக்தி, மைனக்குட்டிக்கு சூச்சு வருதுங்கறா. நான் பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல, வெளியே கூட்டிட்டு போய் அவளை போக வச்சு கொண்டு வரேன். ஏய் இருடி, நானும் வரேன். என்ன சக்தி, தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கா? பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் தனியா போறீங்களேன்னு வர்றேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு தனியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு பயமும் இல்ல. நாங்க போயிட்டு வரோம், நீங்க இங்கேயே இருங்க. வா மைனக்குட்டி, போலாம். இந்த வீட்டுல தனியா இருக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏய் இருடி, கையில நானும் வரேன். கையில என்னடி இவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு பாத்ரூம் இல்லையா?
ஐயோ தெரியல சக்தி, நான் தேடி பார்த்தா எங்க பாத்ரூம் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மைனு குட்டியை கூட வெளியில கொண்டு போய் தான் விட்டுட்டு வந்தேன். இருங்க, இப்போ உங்களுக்கு போகணும்னா பாத்ரூம்ல தானே போய் ஆகணும். இருங்க தேடி பார்ப்போம். என்னடி கையில் இது? எங்க பார்த்தாலும் ரூம் ரூமா இருக்கு. அண்ணா பின்ன ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கானுங்களா? அதுவும் இல்ல. அது எப்படி சக்தி இல்லாம இருக்கும்? இருக்கும், இருங்க தேடி பார்ப்போம். சக்தி, அங்க பாருங்க கல்லனோட பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். இது அவங்க வீடு தானே? நட. சொர்க்கமே என்றாலும் அது எங்க ஊரை போல வருமா? என்னதான் துபாய் வெளிநாடுன்னு போய் அங்க இங்க நல்ல சொகுச்சா இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல வந்து இப்படி இருக்கிற சுகம் கிடைக்குமாமா? காலம் போன கடைசியில சொந்த ஊருக்கு வந்து கால் வைக்காமையே செத்து போயிடுவனோன்னு பயந்தேன். ஆனா பரவாயில்லம்மா, எப்படியோ ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏமாவ ராமலிங்கம் அவன் சொந்த ஊர்ல வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கணுமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி ஊரு பக்கம் வராமையே போய் சேர்ந்துட்டானே, என்ன செய்ய? பாட்டி, என்னம்மா? பாட்டி, அது வந்து இங்க பாத்ரூம் எங்க இருக்கு பாட்டி? என்னது பாத்ரூமா? இங்க ஏது பாத்ரூம்? இது கிராமமாச்சே, இங்க பாத்ரூம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. போகணும்னா வெளிய வயக்காடு தோட்டம் தெருவு ஏகப்பட்டது கிடைக்கு, அங்கதான் போகணும். இங்க பாருங்கம்மா, வெளிய போறதுக்கு கூச்சப்படாதீங்க. இங்க எல்லாரும் அப்படித்தான் போவாங்க. அதனால யாரு பார்த்தாலும் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டாங்க. கூச்சப்படாம போயிட்டு வாங்க, போங்க. டூரு போங்கம்மா, ஆனா நம்ம பின்னால கூட ஒரு தோட்டம் இருக்கு, அது நம்மளுதான். போயிட்டு வாங்க. என்ன சித்தி, எங்க போக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா அபிராமி, அது பிள்ளைக்கு ஊருக்கு புதுசு இல்ல, அதான் பாத்ரூம் எங்கன்னு கேக்குதுவோ. நம்ம கிராமமாச்சே, இங்க இருக்கு பாத்ரூம். அதுதான் வெளிய வயக்காடு தோட்டம்னு இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கு. ஐயோ சித்தி, நீங்க வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாத்ரூம் எல்லாம் இருக்கு. அம்மாடி, வீட்டுக்கு பின்னால பாத்ரூம் இருக்கு, அங்க போயிட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா. ஓ, தப்புச்சண்டா சாமி. சித்தி, அபிராமி என்னடி சொல்லுத? இந்த வீட்ல ஏது பாத்ரூம்? இங்க பாத்ரூம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐயோ சித்தி, முன்னால இந்த வீட்டில் பாத்ரூம் இல்லைதான். அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லவும் என் மாங்கிட்ட சொன்னப்போ அவன் தான் இங்கே பாத்ரூம் கட்டினான். நேற்று தான் எல்லா வேலையும் ஒரே நாளில் முடித்தான். அது மட்டும் இல்லை, வீடு இத்தனை காலம் அடைச்சி பூட்டி கிடந்துருச்சுல்ல, எல்லாம் செதில் பிடிச்சி கிடந்துச்சு. அப்புறம் தான் என் மவன் தான் ஆளுகளை வச்சு எல்லாம் லைட்டு பேனு எல்லாத்தையும் போட்டு வீடையெல்லாம் இப்படி ரூபத்தில் ஆக்குனான். என்னடி சொல்ற அபிராமி? உன் மவனா இத்தனையும் செஞ்சான்? ஆத்தி, சின்ன வயசுல மூக்க ஒலிக்கிட்டு டவுசரியும் பிடிச்சு நடந்த பையன் இவ்வளோ பொறுப்பா செஞ்சிருக்கானா? என்ன சித்தி நீங்கள், இப்போ அவன் பெரிய பையன் ஆயிட்டான்ல, போலீஸ் வேற. சரிட்டி சரிட்டி, நல்ல தங்கம் போல மவன் தான் போ. சரி, காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறியா என்ன? ஆமாம் சித்தி, பண்ணணும். எங்கே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணி வைக்கணும் தான். அதே, இங்க வா உட்காரு. என்னத்துக்கு நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு? ஐஸ்வர்யா இருக்கால்ல, ராமலிங்கத்தோட மவ. ஐயோ சித்தி, நானே கேட்கணும்னு நினச்சேன். அப்புறம் இப்போ தான் அண்ணனும் அண்ணியும் இறந்தாங்க. இந்த நிலமையில போய் அவளுக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்கிறது சரியில்லைன்னுட்டு தான் நான் எதையும் பேசாமல் இருந்துட்டேன். அதுவும் சரிதான். ஆனாலும் இனி அந்த பிள்ளைக்கு ஆறு இருக்கா சொல்லு. ஒரு நல்ல பையனையில பிடிச்சு கொடுத்தா தானே எங்களுக்கு நிம்மதி. உன் முகம் வேற போலீஸ்னு சொல்ற, நல்ல பொறுப்பான பையன் வேற. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம என்ன உடனேவா கல்யாணத்தை நடத்தி போட போறோம்? அவ 1 வருஷம் 2 வருஷம் காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இப்ப பேசி கீச்சு எல்லாம் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க சித்தி, பார்ப்போம். அரவிந்தனுக்கு பிடிக்கணும், அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கும் பிடிக்கணும். அதெல்லாம் பிடிக்கும். பிடிக்காம எங்கிட்டு போவ? இங்க பாரு, நாங்க இன்னொரு 10-15 நாளைக்கு இங்க தானே இருப்போம். பொறுமையா கதிரிக்கிட்டே இதை பத்தி பேசு. அவன் தான் அவளுக்கு என்ன விஷயம்னாலும் முடிவு பண்றது அவன் தான். அதனால அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, கண்டிப்பா ஒத்துக்கிடுவான். டி சரி சித்தி, பேசுகிறேன். இங்க பாரு ஐஷு, உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்தே வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன்னோட தான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு முஸ்லீம், நீ ஒரு ஹிந்து. கண்டிப்பாக வீட்டில் ப்ராப்ளம் வரும். ஆனால் அது எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
நீ இப்போ இருக்கிற மனநிலைமையில நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை லவ் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஐயோ அக்கா, அங்க ஒரு குட்டி கோழி குஞ்சு இருக்கு, வாணும். என்னது குட்டி கோழி குஞ்சா? ஆமாக்கா, அங்க ஒரு கூடைக்குள்ள நிறைய கோழி குஞ்சு இருக்கு. அத பார்த்துட்டு மைனி குட்டி அது வேணும்னு கேட்டுட்டே இருக்கா. ஐயோ, அந்த கோழி குஞ்சு யாரோடதோ? அதை எப்படி நம்ம எடுக்க முடியும்? அக்கா, நான் சொன்னோம். ஆனா இந்த மைனா இருக்கால, அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சும்மா கோழி குஞ்சு வேணும்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. மைனா செல்லம், இங்க பாருடா, அந்த கோழி குஞ்சு யாரோடதுன்னு தெரியல. அப்புறமா நம்ம அம்மா பாட்ட சொல்லிட்டு அதை யாருதுன்னு கேட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். ஐயோ, அழாத செல்லம். ஐயோ, இவ என்னடா இப்படி அழறா? அக்கா, நாங்க தான் சொன்னோம்ல, இவ அது வேணும்னு சொல்லிட்டே இருக்கா. அது குடிக்கலன்னா அழுறா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? சரி மைனா குட்டி, அழாத. அது யாரோட கோழி குஞ்சு என்ன ஒண்ணும் தெரியலையே. சரி வாங்க பாப்போம், அது எங்க இருக்கு? அக்கா, அது அந்த பக்கம் இருக்கு. அது யாரோடதும் இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரோடதா இருந்தா வீட்டுக்குள்ள தானே வச்சிருப்பாங்க. அது வெளியே தான் கிடக்கு சும்மா. அப்ப யாரோ வேணும்னு போட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். அக்கா, நாங்க சொன்ன கோழி குஞ்சு இந்த கூடைக்குள்ள தான் இருக்கு. அக்கா, இங்க பாத்தீங்களா? இதுதான் நாங்க சொன்ன கோழி குஞ்சு. எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க எல்லாருக்கும் ஒண்ணொண்ணு எடுத்து தரீங்களா ப்ளீஸ்? என்னது, எல்லாருக்கும் ஒண்ணொண்ணா? ஐயோ, அப்படியெல்லாம் எல்லாம் எடுக்க முடியாது. மைனா குட்டி அழறால, அதனால அவளுக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு வேணா எடுத்து தரேன். சரி இருங்க, சத்தம் போடாதீங்க. யாராவது வந்துருவாங்க. வரதுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு எடுத்து தரேன். எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஓஹோ, கோழி குஞ்சு திருட வந்திருக்கீங்களா? ஐயோ, எங்க திருடலாம் இல்லங்க. குழந்தை கோழி கொஞ்சம் வேணும்னு அழுதுட்டே இருந்தா. அதனால தான் சும்மா அவளை சமாதானம் பண்றதுக்காக. அதுக்குன்னு போலீஸ்காரன் வீட்லயே திருடுவீங்களா? ஐயோ, எங்க திரும்ப திரும்ப திருடிட்டோம்னு சொல்லாதீங்க. சும்மா தான் எடுத்து வச்சேன். ஆமா போலீஸ் அங்கிள், சும்மா தான். ஷோ, யாரும் எதுவும் பேசக்கூடாது. போலீஸ்காரன் வீட்டுல திருடினா என்ன தண்டனை தெரியுமா? எடு அந்த துப்பாக்கிய. ஐயோ, துப்பாக்கியா? கோழி குஞ்சிന് കൊടുത്ത വെക്കണ കുറുക്കപ്പട്ടാളം കോടമഞ്ഞിലെ കുളമഴിക്കണ കുതിരപ്പട്ടാളം പപ്പിടഞ്ഞാൽ തോക്കെടുക്കണ വേട്ടപ്പട്ടാളം നാശുകാരെ നട്ടം തിരിച്ചണ ചൂട്ടപ്പട്ടാളം. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.